சுச்சக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹா. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தத்தின் 17வது புன்னகையை இன்றைய தினம் நாம ரசிக்க உள்ளோம். இப்போ சீத்தை சுந்தரகாண்டத்தில் ஹனுமான் செய்த சாகசங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக ராமனுக்கு எடுத்து சொல்லிட்டு வரா. இப்ப அடுத்து என்னன்னா, கடலை கடந்து வரும்போது வந்த தடைகளாகிய மைனாகம், சுரசா, சிம்ஹிகா கடந்தாச்சு. இலங்கைக்கு உள்ளே நுழையும் போது தடுத்த காவல் அரக்கி அந்த லங்கினி, அவளை ஹனுமான் வென்றாச்சு. இப்போ இலங்கைக்குள் வந்து சீதையை தேடுகிறார். ஹனுமான் சீதையை தேடி எப்படி கண்டுபிடித்தார் என்ற விஷயத்தை சரமா சீதையிடம் எடுத்து சொல்றாளாம். இவன் இப்படி எல்லாம் தேடி உன்னிடம் வந்தான் என்பதை. அதை சீதை கேட்டு இப்ப அவள் ராமனுக்கு சொல்கிறாள். ஏன்னா ஹனுமான் வந்து ராமாயணம் பாடினதுல இருந்து சீதை டைரக்டா சொல்லிடுவா. அதுக்கு முன்னாடி நடந்தவை அவைகளை எல்லாம் சரமா சீதைக்கு சொல்லியிருக்கா. அதை இப்போ சீதை ராமனுக்கு எடுத்து சொல்றா. அதை கேட்டு ராமன் புன்னகை செய்கிறான். அப்போ வாங்கோ இந்த புன்னகையை அனுபவிப்போம். ஸ்லோகம். ராத்ராவேஷ சமஸ்தமேவ நகரம் சையக் விசித்யாகதஹ பிராதர் மைதிலி தாவகம் வனமிதம் தத்ராபி தம் ராவணம் திருட்வா தர்ஜன தத்பரம் ததனுதே விருத்தம் ரகுணாம் ஜகௌ இத்யேவம் சரமாப்ரவீத் இதி கிரா புத்ரியா புவோ பூத் ஸ்மிதம் என்பது ஸ்லோகம். இப்போ சரமா சீதையிட்ட சொன்ன விஷயம், ராத்ரௌ ஏஷ சமஸ்தமேவ நகரம். இந்த ஹனுமான் இரவு பொழுதிலே இலங்கைக்குள் நுழைகிறான். ஏன்னா அவர் என்ன பண்றார், பகல் மதிய வேளையில கடலை தாண்ட தொடங்குகிறார். மாலை சந்திரோதயமான பின் இலங்கையிலே வந்து லேண்ட் ஆறார். லங்கினியை வென்ற பின் இரவு முழுவதும் சீதையை தேடினாராம். அதான் அவர் சொல்றார், ராத்ரௌ ஏஷ சமஸ்தமேவ நகரம், மொத்த இலங்கை நகரம் மொத்தமாக சையக் விசித்யாகதஹா, இலங்கை முழுக்க இரவு முழுவதும் நீ எங்கே இருக்கிறாய் என்று சீதா உன்னை இந்த ஹனுமான் தேடி இருக்கிறான்னு சரமா தான் பார்த்தது யூகிச்சது அதை வச்சு சீதையிட்ட சொல்றாளாம். அப்படி பிராதர் மைதிலி தாவகம் வனமிதம், இரவு முழுவதும் தேடிட்டு கரெக்டா பிரம்ம முகூர்த்தம், காலை விடியற்காலை பொழுது விடிவதற்கு முந்தைய நேரம், அப்போது நீ இருக்கக்கூடிய இந்த அசோகவனத்துக்கு இந்த ஹனுமான் வந்திருக்கிறான். அது மட்டும் இல்ல, தத்ராபி தம் ராவணம் திருட்வா தர்ஜன தத்பரம், அது மட்டும் இல்ல, இங்க வந்து கிளையில தான் அவன் உட்கார்ந்து இருந்தான். இதெல்லாம் ஹனுமான் போனதுக்கு அப்புறம் சீதையை வந்து சந்தித்து மோதிரத்தை கொடுத்துட்டு சுடாமணியை வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் சரமா வந்து சொல்றானா, இப்பதான் நான் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணேன். இந்த ஹனுமான் இரவு முழுவதும் இலங்கையில தான் சுத்தி இருக்கான். இரவு முழுவதும் சுத்திட்டு விடியற்காலை வேளையில தான் இங்க அசோகவனத்துக்கு வந்திருக்கான். இங்கேயும் மரத்துல உட்கார்ந்துட்டு ராவணன் வந்து உன்னை மிரட்டினானே, அதையும் இவன் பார்த்திருக்கான். ஏன்னா சுந்தரகாண்டத்திலேயே வால்மீகி ராமாயணத்துல பாக்குறோம், ராவணன் வந்து சீதையிட்ட ஆசவார்த்தை பேசுவதற்காக வருகிறான். சீதை மறுக்கிறாள். 2 மாசத்துல கொன்னுடுவேன்னு மிரட்டிட்டு போறான். அதையும் பார்த்திருக்கிறான். எல்லாத்துக்கும் மேல ததனுதே விருத்தம் ரகுணாம் ஜகௌ, அப்படி ராவணன் உன்னை போட்டு படுத்துறத பார்த்துட்டு உனக்கு ஆனந்தம் தர வேண்டும், ராமனோடு சேர்ந்த உணர்வு உனக்கு ஏற்பட வேண்டும்ங்கிறதுக்காக உனக்கு ராமாயணத்தையே பாடியிருக்கான். விருத்தம் ரகுணாம் ஜகௌ, அங்கே மரக்கிளையில் அமர்ந்தபடி மொத்த ராம சரித்திரத்தையும் ஹனுமான் பாடியிருக்கிறான். அதனால இப்ப சொல்றான் சரமா, நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வந்தேன், இந்த மாதிரி ஹனுமான் இத்தனையும் செய்திருக்கிறான் என்று சரமா விபீஷணன் மனைவி சொல்ல, இத்யேவம் சரமா பிரவீத் இதிகிரா புத்ரியா புவஹா, இப்படி பூமியின் மகளாகிய சீதை சரமா தன்னிடம் சொன்ன வார்த்தையை சொல்ல, ராமா அதை கேட்டு அபூத் ஸ்மிதம், உன் முகத்திலே ஒரு புன்னகை எழுந்தது என்று ரசிக்கிறார் வில்லூர் சுவாமி. அப்ப ஸ்லோகத்தின் திரண்ட கருத்து என்னன்னா, இப்போ ஹனுமான் சூடாமணி வாங்கிட்டு போயிட்டார், இலங்கையெல்லாம் எரிச்சுட்டார், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சரமா உட்காந்து சீதையிட்ட சொல்லிட்டு இருக்கானோ, இப்போ ஹனுமான் ஒருத்த வந்து எல்லாம் பண்ணிட்டு போனானே, இப்பதான் விசாரிச்சேன், அவன் ராத்திரியே இலங்கைக்குள்ள நுழைஞ்சிருக்கான், ராத்திரி முழுக்க உன்னை தேடி இருக்கான், விடியற்காலை தான் இங்க வந்திருக்கான். இங்க வந்த நிலையில என்ன பண்ணியிருக்கான், ராவணன் உன்னை மிரட்டினதையும் பார்த்திருக்கான். அதுக்கப்புறம் உன்னை ஆசுவாசப்படுத்த ராமனுடைய சரித்திரமும் பாடியிருக்கான். இத்தனை ஹனுமான் பண்ணான்னு சரமா சொல்ல, அதை சீத்தை கேட்டு சீத்தை ராமனிடம் சொல்ல, அதை கேட்டு ராமா நீ புன்னகை செய்கிறாய் என்று வில்லூர் சுவாமி ரசிக்கிறார். இப்போ முதல் விஷயம், இங்கே ராமனின் புன்னகைக்கான காரணம் என்னன்னா, வேற என்ன, ஹனுமான் எப்படி சீத்தையை கண்டான்ங்கிறத இப்ப சீத்தை வாயாலேயே கேட்டு தெரிஞ்சுட்டார் இல்லையா ராமபிரான். ஏன்னா ஹனுமான் அதை சொல்ல மாட்டேங்கிறாரே, நான் கண்டேன் சீத்தையைங்கிறார், அவ கற்போடு இருக்காங்கிறார், எல்லாம் சொன்னார்.
இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடினார், எப்படி கண்டுபிடிச்சார், அந்த மொமெண்ட் அது தற்பெருமையாக போயிடுமோன்னு அவர் வாயால சொல்ல மாட்டேங்கிறார். சரி, மத்தவா சொன்னா அதை ராமன் புகழ்னு நாம கேட்டு ரசிச்சுட்டு போயிடலாம். அது எதுக்கு நம்ம வாயாலேயே சொல்லிட்டு நான் மண்ணேன்னு சொல்றாப்புல ஆயிடுமே. அதுல அவருக்கு இஷ்டம் இல்லை. அதனால இப்பதான் அந்த மொமெண்ட், அந்த சந்தோஷம் ராமனுக்கு கிடைச்சுதான். ஓ, இப்படித்தான் ஹனுமான் சீதையை கண்டுபிடித்தானா? இரவு முழுவதும் தேடி விடியற்காலை வேளை அசோகவனத்துக்கு வந்து அங்க சீதையும் பார்த்து ராவணன் ஆசை வார்த்தை பேசுவதையும் பார்த்து அப்ப 100% இவதான் சீதைன்னு உறுதியான நிலையில் அவளுக்கு ராமாயணமும் பாடி, ஆஹா, ஹனுமான் இத்தனையும் பண்ணானா என்று நினைத்து ராமன் புன்னகை செய்தான். இது புன்னகைக்கான காரணம். 2, இந்த ஸ்லோகத்தில் இந்த புன்னகையில் ஹனுமானுடைய எந்த கல்யாண குணத்தை ரசிக்கிறோம்னா அவருடைய கமிட்மெண்ட் பாருங்க. இரவு முழுவதும் தேடினாராம். நாம என்ன பண்ணுவோம், டிராவல் பண்ணியிருக்கோம், நைட் டைம்னா சார் நைட்டு இலங்கையில எங்கேயா போய் ரெஸ்ட் எடுத்துப்போம், நாளை கார்த்தால தேடிக்கலான் இருப்போம். இவர் இரவு முழுவதும் தேடி விடியற்காலைக்குள்ள சீத்தையே கண்டுபிடிச்சிட்டார். அப்ப ஹனுமானுக்கு எடுத்த காரியத்துல எவ்வளவு கமிட்மெண்ட் பாருங்க. அதான் அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கின் வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபுன்னு அவர்கிட்ட பிரார்த்திக்கிறோம். என் காரியத்தை சாதிச்சு கொடு. ஏன்னா அவர் என்னைக்குமே ஓய்வெடுக்கிறது உட்கார்றதெல்லாம் கிடையாது. கமிட்மெண்ட், நேரா காரியத்தை செஞ்சிருவார். இந்த காரிய சித்தி இங்கும் செய்து காட்டினார். அதுதான் அவருடைய கல்யாண குணம். அடுத்து இந்த புன்னகையை ரசிக்கிறவாளுக்கு என்ன பலன்னா சுறுசுறுப்போடு எடுத்த காரியத்தை நிறைவேற்றும் ஆற்றல் நமக்கும் வரும். அதற்கு இந்த ஸ்லோகத்தை சேவிப்போம். ராத்திரௌ ஏஷ சமஸ்தமேவ நகரம் சம்யக் விசித்யாகதஹ பிராதர் மைதிலி தாவகம் வனமிதம் தத்ராபி தம் ராவணம் திருட்வா தர்ஜன தத்பரம் ததனுதே விருத்தம் ரகுணாம் ஜகௌ இத்யேவம் சரமாப்ரவீத் இதி கிரா புத்ரியா புவோ பூத்ஸ்மிதம் என்று சொல்வோம். எடுத்த காரியத்தை நிறைவேற்றும் ஆற்றலும் சுறுசுறுப்பும் அனுமனுடைய அருளாலே கிட்டும். நன்றி, வணக்கம்.